பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்த ஃப்ரைஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்மால் ட்ரேயில் தான் வச்சுருக்கேன். ஒரு 1.5 இன்ச்சுக்கு வாட்டர் வச்சு லைட்டாக ஏர் ஸ்டோன் போட்டு வச்சுருக்கேங்க. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா போலார் பேரட்டோட ஃப்ரைஸுங்க. இப்போ இது வந்து ஒரு 5 days கழிச்சு தான் நம்ம ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். 5 daysக்கு வந்து அந்த ஸ்டொமக்கில் இருக்கிற எக்கே வந்து போதும். அதுக்கப்புறம் நான் வந்து பர்சனலாக நான் இதுக்கெல்லாம் என்ன ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 ஃபீட் தான் யூஸ் பண்ணுறேன் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டிக் கேப்ஸு ட்ரை ஃபீடு. உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா 200 சம்திங் தான் வந்தது, 220 அந்த மாதிரி தான் வந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ பெல்லட்ஸு. இது வந்து நம்ம லோக்கல் ஷாப்ஸில் தான் வாங்கினேன். இது வந்து 90 rupees சம்திங் சொன்னாங்க. ஓகேங்களா, நான் நிறையா ப்ராடக்ட்ஸ் வாங்கினால எனக்கு கரெக்டான ப்ரைஸிங் தெரியல. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 125 rupees போட்டிருக்கு. இது 2 தான் நான் யூஸ் பண்ணுறேன். காலையில் வந்து டீகேப்ஸு, நைட்டு வந்து மைக்ரோ பெல்லட்ஸ் கொடுக்குறேன். அது வந்து ஃபீடு வந்து உள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் போடுங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே ஃபீடெல்லாம் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். இந்த ஃபீட் எல்லாமே வந்து அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபீட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக ஃபீட் பண்ணிட்டே இருந்தோம்னா ஃப்ரைஸ் வந்து கேர் பண்ண முடியாது. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 3-4 ஃப்ரைஸ் வந்து இறந்துருச்சுங்க. நம்ம வந்து ஃப்ரைஸ் வந்து ஃபுல்லாக போட்ட ஃப்ரைஸ் எல்லாத்தையுமே நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஃபீடு வந்து கரெக்டாக பண்ணணும். இப்போ பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ரீடுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸ்டொமக்கில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்திங்களா, பார்த்திங்களா எப்படி ஸ்டொமக்கில் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குங்க. இது டேங்க் செட்டப் கொஞ்சம் மாற்றிட்டேன் நான். இந்த சைடு ஃபுல்லாக வந்து கிராவல் வந்து பிளாக் போட்டு இருக்க லைட் போட்டு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுங்க. ஃபீமேலு அதாவது எப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பக்கம் ஃபுல்லாமே பிளாக் கிராவல்ஸ் போட்டு இந்த பக்கம் வந்து அந்த கூழாங்கல்னு சொல்லுவாங்களே அது போட்டு நான் தண்ணி மட்டும் வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்துட்டேன். செகண்ட் பேட்சுக்கு வந்து இன்னும் எக் எதுவும் வைக்கல. பட் ஆனால் ஸ்டொமக்கில் வந்து ஆரஞ்சாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு எக்கு வச்சோடனே நான் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். எப்படி ப்ரீடிங் பண்ணணும், எப்படி ப்ரீடிங் பேர் செலக்ட் பண்ணுறது, கடையில் போய் எப்படி செலக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அதுக்கான வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா பேருங்க. இதே மாதிரி பேர் வேணும், எப்படி வாங்குறதுன்னு தெரில அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து எப்படி வாங்குறதுங்கிறத நான் வந்து ஒரு வீடியோவே எடுத்து நான் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு. இதாங்க ஃப்ரைஸு. இது என்ன பண்ணுவேன்னா நைட்டு எப்பயுமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த நெட் இருக்குது பார்த்திங்களா, இந்த நெட்டை இப்படி க்ளோஸ் பண்ணி இது இப்படி கரெக்டாக வச்சுட்டு இதுக்கு ஒரு கிளிப்பு வச்சுருக்கேன். அந்த கிளிப்பு போட்டுவிட்ருவேன். வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக வச்சு இந்த இடத்துல நல்லா டைட்டாக வச்சு இழுத்து இந்த இடத்துல டைட்டாக வச்சு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொசு, பல்லி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் எதுவுமே போகாது. கொசு மெயினாக போகாதுங்க. அப்புறம் எந்த டஸ்ட்டு எதுவுமே ஒழுகாது. நான் எப்பயுமே நைட்டு இப்படி தான் கவர் பண்ணிடுவேன். காலைல வந்து ஃபுட்டு போட்டு இதை கவர் பண்ணிடுவேன். நைட்டு கம்பல்சரி கவர் பண்ணிடுவேன். ஏன்னா விண்டோ ஓப்பனில் தான் இருக்குமா, பல்லி ஏதாவது வரும். மஸ்கிட்டோ நெட் நம்ம போடல, கீழே தான் போட்டிருக்கேன். இப்போ மேலே எனக்காக கட்டின ரூம்னால மேலே போடல. ஸோ அதனால் வந்து இது கம்பல்சரி இது பண்ணிடுங்க, மெஷ்ஷு போட்டுருங்க. இது வந்து போலார் பேரட்டோட அப்டேட்டுங்க, ஃப்ரைஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.